முக்கால்வாசி கத்தோலிக்கர்கள் புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணியா தான் இருக்குது. நமக்கு பின்னாடி புக் ஷெல்ஃப் மட்டும் வச்சா பத்தாது, கத்தோலிக்க கல்லு வணங்கி ப்ரோ கொஞ்சமாவது தூசி தட்டியதை படிக்கணும். இங்க இவர் தற்கொலைத்தனமா அதாவது தன்னுடைய குறியீட்டை அந்த பேப்பர்ல இடுறது ஞானஸ்தானத்துக்கு அர்த்தம் சொல்றாராம். கேளுங்க. ஒருத்தன் இயேசுவை விசுவாசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான குறியீடு தான் ஞானஸ்தானம். ஆமா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுக்குள்ள குறியீடு ஞானஸ்தானமான்னு கேட்டா ஆமான்னு சொல்லலாம். ஆனா அதை விட பிற முக்கிய காரணங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் ரோமர் 6:3-5 படி 3 விஷயத்த குறிக்குது. கிறிஸ்து எப்படி நமது பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரோ அதே போலதான் நாமும் தண்ணீரில் மூழ்குவது மரணம் மற்றும் அடக்கத்தையும், தண்ணீரிலிருந்து எழுவது அவர் உயிர் தெழுந்தது போல நாமும் புதிய ஜீவனாய் புதிய ஆத்மாவாக எழும்புகிறோம். இதுதான் விளக்கமே. இந்த முழுக்க ஞானஸ்தானம் இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த அருமையான சத்தியத்தை குறியீட்டாக, அதாவது இந்த முழுக்க ஞானஸ்தானம் இவ்வளோ பெரிய சத்தியத்தை சிம்பலைஸ் பண்ணி காட்டுது. இப்ப தெளிப்பு ஞானஸ்தானத்துல இந்த குறியீட்டை எப்படி நிலைநிறுத்துவீங்க? நிலைநிறுத்த முடியாது. அப்போ இந்த குறியீட்டை மாற்றும் பொழுது அதற்கு பின்னால் உள்ள மாபெரும் கிறிஸ்துவின் சத்தியம், கிறிஸ்துவின் சிலுவை மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். ஆனா இது இவங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா பைபிளவே மாத்தினவங்க தான் இவங்க. இந்த கத்தோலிக்க கல்லு வணங்கிக்கு தெரியல குறியீட்டை மாத்துனா அர்த்தமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா மூல பாஷை கிரேக்கத்துல பேப்டிசோன்னு தான் இருக்கு. அதுக்கு அர்த்தமே டு இம்மர்ஸ், சப்மர்ஜ், டிப் ஃபுல்லி, முழுவதுமாக மூழ்கி என்றுதான் இதற்கு அர்த்தம். தெளித்தலுக்கு மூல பாஷையில ரான்டிசோ, இதற்கு ஸ்பிரிங்கிள் தெளித்தல் அப்படின்னு ஒரு பொருள். வேதாகம எழுத்தாளர்கள் இந்த ஞானஸ்தானம் என்ற பதம் வரும் இடத்தில் எல்லாம் பேப்டிசோ, மூழ்கி ஞானஸ்தானம் என்ற வார்த்தையை தான் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். இதுல இருந்தே நம்ம சரியா கண்டுபிடிச்சு கொள்ளலாம் மூழ்கி எடுப்பதுதான் வேதாகமத்திற்குரிய உண்மையான ஞானஸ்தானம் என்று. இங்க இந்த கல்லு வணங்கி ஒரு லாஜிக் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் கதை பேசிட்டு இருக்காரு. இந்த கலர்ல யூனிஃபார்ம் போட்டாதாங்க ஒருத்தன் ஸ்டூடெண்ட், அந்த கலர்ல யூனிஃபார்ம் போட்டா அவன் ஸ்டூடெண்டே இல்லை அப்படின்னு எந்த மடையனாவது சொல்வானா? ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா யூனிஃபார்ம்ங்கிறது வெறும் குறியீடு தான். 2 பேரும் வேற வேற கலர்ல யூனிஃபார்ம் போட்டாங்க அப்படின்னா அவங்க வேற வேற ஸ்கூலு ப்ரோ. ஸோ ஒருத்தன் ஒரு ஸ்கூலுக்குள்ள இன்னொரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தா துரத்தி விட்டுருவாங்க. அது மாதிரிதான் நீங்க கடவுளை வணங்குறேன், கிறிஸ்டியன் தான் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள எல்லா விக்கிரக ஆராதனையும், பாரம்பரியம், வேதாகமத்தை மாத்துறதுன்னு எல்லா சேட்டையும் பண்ணிட்டு எங்க கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஸ்கூலுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க எங்க ஸ்கூலுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற வேற யூனிஃபார்ம் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து சேஃபா இருங்க ப்ரோ, டிசி கொடுத்து அனுப்பிட போறாங்க. பைபிளை வச்சு இல்ல அத்தன்டிக்கான ரிலேபிளான சோர்சஸை வச்சு பேசுங்கன்னு சொன்னா வட சுட்ட கதை மாதிரி விளக்கம்லாம் இங்க யாருக்குமே தேவையில்லை. அதனால வேதாகமத்துல இருந்து நீங்க பேசுங்க. வேதாகமத்திலிருந்து இவங்களால ஒரு வசனத்தை கூட காட்ட முடியாது. தெளிப்பு ஞானஸ்தானத்திற்கும் குழந்தை ஞானஸ்தானத்திற்கும் இந்த ஒரு கல்ல வேதத்திற்கு புறம்பான உபதேசத்தை, சாத்தானின் உபதேசத்தை கொண்டு வந்ததே கத்தோலிக்க மார்க்கம் தான். இதை அபிஷியலா ஆக்குனது கவுன்சில் ஆஃப் ரவன்னா AD 1311. இதை அபிஷியல் ஆக்குனதே கவுன்சில் ஆஃப் ரவன்னா 1311 கிறிஸ்துவுக்கு பின்னர் தான். இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் எல்லா குறியீட்டையும் வணக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டை போட்டீங்களடா. நீங்க ஆன்டி கிரைஸ்ட் இல்லாம வேற யாரை போய் சொல்ல ஆன்டி கிரைஸ்ட்னு? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மார்க் 14ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை தன்னுடைய சரீரம் என்று தான் கொடுத்தார். அந்த குறியீடை நாம இன்னும் மாற்றல. அதை தான் நம்ம திருவிருந்துல இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். நாம இன்னும் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் அவருடைய சரீர உடலும் தான் நினைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் இவங்களை அப்போ திராட்சரசத்துக்கு பதிலா சோறு ஒரு கையிலையும் இன்னொரு கையில சாம்பாரையும் போட்டு குடிக்க சொல்ல வேண்டியதானே? அப்படி பண்ணினா அது எவ்வளவு பெரிய அபத்தமாகுமோ அதே போலதான் மார்க் 16:15-16 படி ஞானஸ்தானம் குறியீட்டை மாத்தினாலும் அது மிகப்பெரிய பாவமாகும். வணங்கி யூடியூப் சேனல்லே நம்ம சகோதரர் ஒருத்தர் போய் செருப்பால அடிச்சது மாதிரி இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு. 2 தீமோத்தேயு 4:3-4 வரைக்கும். தேவ பிள்ளைகளே, இயேசு எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார்? மார்க் 1:10 படி, அப்போஸ்தலர் 8:38-39 படி பிலிப்பு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாரு? யோவான் ஸ்நானகன் எப்படி யோர்தான் கரையில ஞானஸ்தானம் கொடுத்தாரு? அப்போஸ்தலர்கள் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? வேதாகமத்தில் இவர்கள் செய்தது போலதான் நாம் இன்றும் செய்யப்பட வேண்டும். அதுபோல கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று கூறிக்கொள்ளும் கத்தோலிக்கர்கள் மற்றும் சில புராட்டஸ்டன்ட் பிள்ளைகள் இந்த பாவத்தில் இருந்தால்
தயவு செய்து சீக்கிரமாக மனம் திரும்புங்கள். நீங்கள் ஞானஸ்நான குறியீட்டை மட்டும் மாற்றவில்லை, அவரது மீட்பின் ரட்சிப்பின் திட்டம் மற்றும் அவரது சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என எல்லாவற்றையும் மறுதளிக்கிறீர்கள்.